வணக்கம். கடல் புறா. எழுதியவர் சாண்டில்யன். பாகம் 1, அத்தியாயம் 23. விடுதலைக்கு வழி. அமீரின் சொற்களிலிருந்து எது வெளியானாலும் ஓர் உண்மை மட்டும் தெல்லென விளங்கியது இளைய பல்லவன் உள்ளத்துக்கு. எந்த தியாகத்தையும் தான் செய்யவில்லை என்பதை காரணங்களை சுட்டிக்காட்டி அமீர் வலியுறுத்தினாலும் அந்த காரணங்கள் வெறும் போலிக் காரணங்கள் என்பதையும் அனபாயனிடம் கொண்டுள்ள சொல்ல ஒண்ணா அன்பினாலும் மதிப்பினாலும் இத்தகைய இணையில்லா தியாகத்தை செய்ய அமீர் தீர்மானித்திருக்கிறான் என்பதையும் இளைய பல்லவன் சந்தேகத்துக்கு இடமின்றி புரிந்து கொண்டான். ஒரு மனிதன் தான் வெகு காலமாக கட்டிப்பெருக்கிய வாணிபம், வீடு வாசல், பொருள் அனைத்தையும் துறந்து ஊரை விட்டே வெளியேறுவதென்றால் அந்த தியாகம் சாமானியமானதல்லவென்பதை அறிந்து கொள்ள கனநேரம் கூட பிடிக்கவில்லை பல்லவ குலத்தின் அந்த பெருமகனுக்கு. கோதாவரியின் ஆற்றங்கரை குடிசையிலிருந்து மாறுவேடம் அணிவித்து தங்களை பாலூரின் பெருவீதிகளில் பகிரங்கமாக அழைத்து வந்த அமீர் உண்மையில் இஷ்டப்பட்டால் கலிங்க அதிகாரிகள் கண்களில் மண்ணை தூவுவது பிரமாதமான காரியமல்லவென்றும் இளைய பல்லவன் எண்ணினான். சிறுவணிகர் வீதியில் வெளிப்பார்வைக்கு சிறியதாகவும் உட்கட்டுகள் பெரிய அளவிலும் உள்ள வீட்டை அமைத்து கலிங்கர் அறியாமல் வருடக்கணக்கில் பெருவாணிகம் செய்தும் சிறு வாணிகனாகவே வேஷம் போட்டு வரும் அமீருக்கு தங்களை தப்புவித்த பின்பும் கலிங்க வீரரை ஏமாற்றுவது அப்படி அசாதாரணமான காரியம் அல்லவென்று நினைத்தான் இளைய பல்லவன். அவன் செய்யும் தியாகமெல்லாம் அனபாயருக்காக என்பதில் தினையளவும் கருணாகர பல்லவனுக்கு சந்தேகம் இல்லாததால் பெருவியப்பும் அடைந்தானவன். மனிதர்களை சந்தித்த மாத்திரத்தில் அவர்கள் மனங்களை காந்தம் போல் இழுக்கக்கூடிய பெரும் சக்தி அனபாயருக்கு எங்கிருந்து வந்தது என்று சிந்தித்தான். மனிதர்கள் உடல், பொருள், ஆவியை துறப்பதற்கு சமமான அன்பை வித்திடக்கூடிய திறன் வாய்ந்த அனபாயர் சோழர் அரியணையில் அமர்ந்தால் தமிழகத்தின் சிறப்பு எத்தனை ஓங்கும் என்பதை எண்ணி பார்த்து மேலும் மேலும் பிரமிப்பே அடைந்த கருணாகர பல்லவன் காந்தம் என்னை இழுக்கிறது என்று அமீர் சொன்னதை கேட்டதும் அந்த காந்தம் அனபாயனாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். ஆனால் அந்த தீர்மானத்துக்கு குறுக்கே சந்தேகம் ஒன்றும் புகுந்து கொண்டது. காந்தம் என்று அமீர் கூறியது அனபாயனை என்றால் அவன் கண்களில் அத்தனை தூரம் புத்தொளி ஒன்று பிறப்பானேன்? அவன் அந்த சீன கடலோடியை நோக்குவானேன்? ஏதோ புரிந்ததற்கு அறிகுறியாக அந்த சீன கடலோடி தலையை அசைப்பானேன் என்றெல்லாம் எண்ணி பார்த்த இளைய பல்லவன் தான் ஆராய்ந்துணர முடியாத வேறு ஏதோ பலத்த அபிலாஷை ஒன்று அமீரின் உள்ளத்தில் உலாவுகிறது என்று திட்டமான முடிவுக்கு வந்தான். ஆனால் அந்த அபிலாஷை எதுவாய் இருக்கக்கூடும் என்பதை பற்றி மட்டும் அவனுக்கு விளக்கம் கிடைக்கவில்லையாகையால் அவன் நின்ற நிலையிலேயே அனபாயன் மீது கண்ணை திருப்பி கண்கள் மூலமே கேள்வி ஒன்றையும் வீசினான். அந்த சமயத்தில் அனபாயன் முகத்திலும் சிந்தனை பலமாக பரவி கிடந்தது. கிட்டத்தட்ட கருணாகர பல்லவன் உள்ளத்தே எழுந்த கேள்விகளைப் போன்ற கேள்விகளே அவன் சிந்தனையிலும் எழுந்துலாவிக் கொண்டிருந்தன. காந்தம் என்னை இழுக்கிறது என்று எதை குறிப்பிட்டான் அமீர்? அதை கேட்டதும் அகூதா ஏன் தலையசைத்தான் என்பது அவனுக்கும் சந்தேகத்தை அளித்ததால், இனி நீ சொல் கதையை அமீர் என்று அகூதா உத்தரவிட்டு அமீர் கதையை துவங்க தொண்டையை கனைத்து கொண்டதும் அவன் கதையை துவங்க விடாமல் தடுத்த அனபாயன், உன்னை இழுக்கும் காந்தம் எது அமீர் என்று கேள்விக்கணை ஒன்றை தொடுத்தான் இடையே. கதையை துவங்க முயன்ற அமீர் தனது நாவில் உதயமான சொற்களை சரேலென தேக்கிக் கொண்டு புத்தொளியில் ஜொலித்த தன் கண்களை அந்த அறையைச் சுற்றிலும் ஒரு முறை ஓடவிட்டு அனபாயன் கேட்ட கேள்வி அங்கிருந்த ஒவ்வொருவர் முகத்திலிருந்தும் புறப்படுவதை கவனித்தான். அந்த பார்வைகளில் சந்தேகம் துளிர் விடுவதையும் அவன் புரிந்து கொண்டதன்றி அதன் காரணத்தையும் ஓரளவு ஊகித்து கொண்டானாதலால் அகூதாவிடம் திரும்பி இதழ்களில் புன்முறுவல் ஒன்றையும் கொட்டினான். அத்துடன், நான் சொல்வதை இவர்கள் யாரும் நம்பவில்லை என்றும் சீன கடலோடியிடம் சுட்டிக்காட்டினான். அமீரின் சொற்களை ஆமோதிக்கும் வகையில் தலையை அசைத்த அகூதா, இவர்கள் நம்புவது கஷ்டம், சந்தர்ப்பங்கள் அப்படி இருக்கின்றன. தவிர இவர்கள் காந்தத்தின் சக்தியை அனுபவிக்காதவர்கள் என்று பதிலும் சொன்னான். இந்த சில வார்த்தைகளை உதிர்த்த அகூதாவின் சொற்களில் அன்பு கனிந்து கிடந்தது. அது அமீரிடம் ஏற்பட்ட அன்பா அல்லது காந்தம் என்று சொல்கிறார்களே அதன் நினைப்பில் ஏற்பட்ட கனிவா?
விடை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கொள்ளைக்காரன் குரலும் குழைந்து கிடந்தது. காந்தம் எதுவாயிருந்தாலும் அதை நினைத்த மாத்திரத்தில் அந்த கொள்ளைக்காரன் குரலில் குழைவையும் கண்களில் பேரொளியையும் வரவழைக்கக்கூடிய சக்தி அதற்கிருந்ததை அறிந்த அனபாயன் மிகவும் வியப்பெய்தினானாகையால், எங்களுக்கு காந்தத்தின் அனுபவம் இல்லாதிருக்கலாம், அனுபவம் இருப்பவர்கள் விளக்கலாம் அல்லவா என்று வினவினான். அந்த வினாவை கேட்டதும் சற்றே சங்கடப்பட்ட அமீர், விளக்குவது அவசியமா என்று வினவினான். மிகவும் அவசியம் என்று திட்டமாக கூறினான் அனபாயன். அனபாயரே, நான் சொன்னதில் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு என்று மீண்டும் கேட்டான் அமீர். அனபாயன் விழிகள் அமீரின் மீது அன்பு வெள்ளத்தைச் சொரிந்தன. எங்கள் நிலைமை உனக்கு விளங்கவில்லையா அமீர்? நாங்கள் அரச குலத்தில் பிறந்தவர்கள், சில சம்பிரதாயங்களுக்கும் நல்லுணர்ச்சிக்கும் அடிமைப்பட்டவர்கள். உன்னை நாசம் செய்து ஆபத்திலிருந்து தப்புவதை நல்ல இரத்தமுள்ள மன்னர் குலத் தோன்றல் எவன்தான் ஒப்புக்கொள்வான்? உன் வாணிபத்தை ஒழித்து உன்னை நாடு கடத்தி நாங்கள் தப்ப இஷ்டப்படவில்லை அமீர். நீ தியாகம் செய்யவில்லை என்று சொல்லுகிறாய். அது உண்மை அல்ல. இதைவிட பெரும் தியாகத்தை உலகத்தில் யாரும் செய்ய முடியாது. என்னிடம் அன்பினால் இந்த தியாகத்தை நீ செய்ய முன்வந்திருக்கிறாய். இதை நீ மறுத்தால் நானோ கருணாகரனோ காஞ்சனாதேவியோ எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? முடியாது, ஒரு காலும் முடியாது என்ற அனபாயன் பேச்சிலும் அன்பு வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. அமீரின் பெருவிழிகளில் நீர் மெல்லத் திரண்டது. பின்புறமாக தலையை திருப்பி பக்கத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அங்கியின் பகுதியை எடுத்து கண்களை துடைத்து கொண்டான். பிறகு மீண்டும் திரும்பி அனபாயனை நோக்கி கேட்டான், நீங்கள் இந்த பாலூர் வராதிருந்து நான் என் குருநாதரை மட்டும் சந்தித்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள் என்று. என்ன நடந்திருக்கும் என்று அனபாயனும் பதிலுக்கு கேட்டான். நான் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். என் குருநாதரை கேளுங்கள் என்றான் அமீர். அகுதாவின் மீது தன் விழிகளை திருப்பினான் அனபாயன். அகுதாவின் சிறு விழிகளில் ஆரம்பத்தில் இருந்த புத்தொளியே பரவி கிடந்தது. அனபாயன் விழிகளில் தொனித்த கேள்விக்கு பதில் சொல்லிய அவன் குரலிலும் பெருத்த உறுதி இருந்தது. அப்பொழுதும் இந்த வாணிகம் விற்கப்பட்டிருக்கும் என்று திட்டமாக கூறினான் அகுதா. ஏன் என்று குறுக்கிட்டான் இளைய பல்லவன். காந்தம் இழுத்திருக்கும். இன்னும் அதிக திட்டமாக வந்தது அகுதாவின் பதில். என்ன காந்தம் அது என்று மறுபடியும் கேட்டான் இளைய பல்லவன். அகுதாவின் சொற்கள் நிதானமும் உவகையும் கலந்து ஒலித்தன. கடலெனும் காந்தம் என்ற அகுதா மிகுந்த பெருமையுடன் அமீரை பார்க்கவும் செய்தான். கடலெனும் காந்தமா? இளைய பல்லவன், அனபாயன் இருவருமே ஏக காலத்தில் வியப்புடன் கேள்வியை வீசினார்கள். அந்த கேள்விகள் ஏக காலத்தில் எழுந்ததையோ அவற்றில் விவரிக்க இயலாத வியப்பு தொக்கி இருந்ததையோ சிறிதும் கவனிக்காமல் சொற்களை மட்டும் காதில் வாங்கிக் கொண்ட அந்த சீன கடலோடி தன் சிறு விழிகளை அவர்கள் மீது சில வினாடிகள் நிலைக்க விட்டான். பிறகு அறையில் 2 வினாடிகள் அப்படியும் இப்படியும் உலாவினான். கடைசியாக நின்ற தோரணையிலேயே தனக்கருகே இருந்த மஞ்சத்தின் முகப்பில் கைகளை சுற்றி அணைத்து முதுகை லேசாக கூனி மற்றவர்களை நோக்கினான். அவன் கண்களில் பெரும் கனவு படர்ந்தது. கனவை தொடர்ந்து உதிர்ந்த வார்த்தைகளிலும் கனவில் பேசும் மனிதன் நிலைமையே நிலவிக் கிடந்தது. ஆம், கடலெனும் காந்தம்தான். சிலர் உள்ளங்களை பொன் கவர்கிறது, மற்றும் சிலர் உள்ளங்களை மண் கவர்கிறது. வேறு சிலர் உள்ளங்களை பெண்களின் விழிகள் கவர்கின்றன. இவை அனைத்துக்கும் மேலாக ஒரு காந்தம் இருக்கிறது. அதுதான் இந்த மாநிலத்தை சூழ்ந்திருக்கும் பெரும் கடல். மாலுமிகளின் மனத்தை அது கவர்வது போல் வேறு எதுவும் கவர்வது கிடையாது. நிலையுடன் இருக்கும் மண்ணில் வாழ்பவன் மண் மீது வைக்கும் ஆசையை விட நிலையற்று சதா சலனப்படும் கடலின் மீது ஆசை வைக்கிறான் மாலுமி. அதன் மீது ஆடும் மரக்கலம் மாலுமிக்கு உயிர். நான் சொல்வது உங்களுக்கு புரியாது. எந்த மனிதனாவது மாலுமியாக வாழ்க்கையை சில வருடங்கள் நடத்திவிட்டால் அவனை மீண்டும் கடல் எனும் காந்தம் இழுத்தே செல்லும். மாலுமிகளின் சரித்திரத்தை கவனியுங்கள் அனபாயரே. உங்கள் நாட்டின் மேல்புறத்துக்கும் எகிப்துக்கும் கடல் வழிகளை முதலில் கண்டுபிடித்த யவன இப்பாலஸ் ஆயுள் முழுவதையும் மரக்கலத்தில் ஏன் கழித்தான்? அவனுக்கு யவன நாட்டில் பெண்டில்லையா, பிள்ளை இல்லையா, நிலம் இல்லையா? இருந்தது அனபாயரே, இருந்தது. அவன் பெருங்குடிமகன்.
ஆனால் மீண்டும் மீண்டும் கடலின் கவர்ச்சி அவனை கட்டி இழுத்தது. தன் மரக்கலத்தில் எரித்திரிய கடலில் ஓடினான். அலைகளையும் புயல்களையும் எதிர்த்தான். சாகரத்தின் ஆபத்துகளே ஓர் இன்பமாயிற்று அவனுக்கு. பாரதத்துக்கும் எகிப்துக்கும் 3 கடல் வழிகளை வகுத்தான். மரக்கலமே அவன் வீடாயிற்று. கடல் அலையே அவன் வாழும் நிலமாயிற்று. இந்த கீழ் திசையைத்தான் எடுத்துக்கொள்ளுங்கள். யவனனான அலெக்சாண்டர் பாரதத்தின் கீழ் துறைமுகங்களுக்கும் சொர்ணபூமிக்கும் சாவகத்தின் தீவுக்கும் 3 வழிகளை வகுத்தான். இந்த கடல் பிராந்தியத்தின் அபாயங்கள் உங்களுக்கு தெரியாது. இன்றும் புகாரிலிருந்தும் குருளாவிலிருந்தும் நாகையிலிருந்தும் மரக்கலங்கள் பாலூர் வந்தே கீழ் திசை செல்கின்றன. ஏன்? குருளா என்பது காரைக்கால். நேர்கிழக்கு வழியில் கடல் சுழல்களும் பேரலைகளும் கடும் புயல்களும் உண்டு. அந்த வழியிலும் மாலுமிகள் சிலர் செல்கிறார்கள். மாலுமி வாழ்க்கையை ஒருமுறை நடத்தியவனுக்கு கடலின் ஆபத்துகளே பேரின்பம். நீங்கள் சொர்ணபூமியின் ஜலசந்தியின் பெரும் அலைகளையும் அங்கு எழும் பெரும் உப்பங்காற்றையும் அனுபவிக்க வேண்டும். அப்பொழுது தெரியும். அகூதாவை இடைமறித்த அமீர், சொர்ணபூமியின் துறைமுகங்கள் எத்தனை அழகு வாய்ந்தவை குருநாதரே! அங்கெல்லாம் எத்தனை சாந்தமானது கடல்! ஆனால் பிறகு சீனக்கடலுக்கு போய்விட்டாலோ கடலரசனுக்குத்தான் எத்தனை சீற்றம்! மரக்கலத்தின் பக்கப்பலகையில் நின்றால் வாரி அடிக்கும் அலை நீர்த்துளிகள் எத்தனை இன்பம், எத்தனை இன்பம் என்று கூவினான். அகூதாவின் கண்களைப் போலவே அவன் கண்களிலும் கனல் விரிந்து கிடந்தது. அந்த சமயத்தில் அந்த 2 பெரும் மாலுமிகளும் அந்த அறையையும், ஏன் தங்கள் அனைவரையுமே மறந்துவிட்டதையும், இருவரும் சீனக்கடலில் சஞ்சரிக்க ஆரம்பித்து விட்டதையும் சந்தேகமற உணர்ந்து கொண்ட அனபாயன், மனித உணர்ச்சிகளை அத்தனை தூரம் கவரக்கூடிய கடலை பற்றி சற்று பொறாமையும் கொண்டான். அதுவரை அமீரை திறமையுள்ள மாலுமி என்று மட்டுமே நம்பியிருந்தான் அனபாயன். அவன் கடலிடம் காதல் வெறி கொண்ட உலகத்தின் மிகச்சிறந்த கடலோடிகளில் ஒருவன் என்பதையும் அன்றே புரிந்து கொண்டதால் சொல்ல ஒண்ணா ஆச்சரியத்துக்கும் உள்ளானான். அகூதாவின் பேச்சை கேட்க கேட்க கடலில் மரக்கலத்தில் ஓடுவது போன்ற உணர்ச்சிகளை பெற்றதால் இருப்பிடத்தை அறவே மறந்த அமீர் சில வினாடிகள் பேசாமல் இருந்தான். பிறகு கடலை விட்டு நிலத்தில் காலடி எடுத்து வைத்து, உண்மை இதுதான் அனபாயரே, உங்களுக்கு மண்ணாசை இருப்பது போல் எனக்கு கடலாசை. இந்த ஊரில் வாணிபம் நடத்திய நாள்களில் எத்தனை நாள் கடலோரத்தில் உட்கார்ந்திருப்பேன். எத்தனை நாள் கடலின் பரந்த நீரையும் அதற்கப்பால் உள்ள நிலங்களையும் நோக்கி இருப்பேன். எத்தனை நாள் கடல் வாழ்க்கையை நினைத்து பெருமூச்செறிந்திருப்பேன் என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களை தப்புவிக்க நீங்கள் வழி கேட்டதும் சற்று திணறினேன். ஆனால் குருநாதரை கண்டேன். திட்டம் வினாடி நேரத்தில் உருவாயிற்று. உங்களை, ஏன் என்னையும் வெகு சுலபமாக இந்த ஊரிலிருந்து வெளியேற்றிவிட முடியும். சற்று இப்படி வாருங்கள் என்று கூறிய அமீர் மற்றவர்களை தன்னை தொடரும்படி சைகை செய்துவிட்டு அறையை விட்டு வெளியே நடந்தான். மற்றவர்களும் அவனை தொடர்ந்து சென்றார்கள். அந்த வீட்டின் மற்றொரு கட்டையும் தாண்டி கடைசி கட்டுக்கு வந்த அமீர் அந்த கட்டின் இறுதியில் இருந்த வாயிற்படியை சுட்டி காட்டினான். பிறகு பக்கத்தில் இருந்த ஒரு பெரும் அறையை சரேலெனத் திறந்தான். இதோ நம் விடுதலைக்கு வழி. 1 2 3 4 என 4 பெரும் பிசாசுகளை கையால் சுட்டி எண்ணியும் காட்டினான். அதற்கு மேல் யாருக்கும் விளக்கம் தேவையில்லாதிருந்தது. திட்டமும் கதையும் தெளிவாக புரிந்தது மற்றவர்களுக்கு. திட்டம் புரிந்தது. அது விடுதலைக்கு நிச்சயம் வழி என்றும் புரிந்தது. ஆனால் அந்த வழியை ஒப்புக்கொள்வதா என்ற நினைப்பால் பெரும் சீற்றமே ஏற்பட்டது மற்றவர்களுக்கு. சீரும் விழிகள் பல திரும்பின அரபு நாட்டு அமீரின் மீது.